அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிதானசாலி அப்படின்னு சொல்லலாம். பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லலாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாதுங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தன்னை சீண்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கோபங்கள் என்ன அப்படிங்கிறது காட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் வரும். அது வரைக்கும் அவங்க இவ்வளோ கோபக்காரராக இவ்வளோ டென்ஷன் ஆவாங்களா அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமைசாலி மாதிரி இருப்பாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஏன்னா யார் எந்த உதவி கேட்டாலும் உடனுக்குடனே இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களாக இவங்க வாழ்க்கையில் இழந்த இழப்புகள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. நான் இழந்த இழப்புகளில் என்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சில சூழ்நிலைகள், ஜென்ம ராகுவால் நான் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. நிறைய இழந்துட்டேன், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேங்க, நிறைய துரோகங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் என்னடா இது வாழ்க்கை, இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவி செஞ்சோன்னா அவங்களாம் எனக்கு துரோகத்தை மட்டும்தான் செஞ்சாங்க. தொழில் ரீதியாக நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய பகைகளையும் நஷ்டங்களையும் அப்படிங்கிறது பார்த்தாச்சிங்கன்னா, தொழிலை எப்படியாவது நடத்தணும், இந்த தொழிலில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போராடிட்டு இருக்கேன்னா, எனக்குன்னு வந்த எதிரிகள் எனக்குன்னு எங்கேருந்து தான் வருவாங்களும் தெரியல. நான் பண்ணுற தொழிலில் மட்டும் எனக்கு நிறைய இடையூறுகளையும் நஷ்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறேன். நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலாம், ஆனால் எனக்கு மட்டுமே ஏன் இவ்வளோ கெடுதல் நடக்குது? ஸோ இந்த தொழிலில் நான் நிலைச்சு நிற்க முடியாதா, நான் சாதித்து காட்ட முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது சில விஷயத்தை தைரியத்தோடு எல்லாம் நடந்தாலும் பார்த்துக்கலாம், இதை எப்படியாவது நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய செலவினங்கள் எல்லாம் பண்ணிட்டோங்க, இது எல்லாமே விரயங்கள் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அது கண்டிப்பாக விரயம் கிடையாது. உங்களுடைய முதலீடுகள் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க. உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு போட்டியாளர்கள் மத்தியில் உங்களை சரியான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. வேலை தேடிட்டு இருந்தவங்க, நிறைய வேலையில் இருந்தால் நல்ல வேலையில் தான் இருந்தாங்க, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வேலையை விட்டு போ அப்படின்ட்டாங்க. வேலையை இழந்து இன்றைக்கி வீதியில் நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், எந்த வேலையும் எனக்கு கிடைக்கலைங்க. சரி, இங்கே தான் வேலை தேடிட்டு இருக்கோம், எதுவும் சரியான விதத்தில் அமையலை. அட்லீஸ்ட் வெளிநாடு போய் ஏதோ கொஞ்சம் காலகட்டங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையும் கிடைக்கல. இல்லை அரசு துறையில் நிறைய ரொம்ப வருஷமாக எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டே இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு ப்ரமோஷன்ஸ் இல்லை, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, அதே நேரத்தில் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு யோசிக்கிறீங்க கூட கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோட சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு உங்களோட சொந்த இடத்துக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதுக்கான யோகங்கள். அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கரெக்டான டைமில் நடந்துருச்சுன்னு வைங்களேன், இது வரைக்கும் மற்றவங்க மத்தியில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்வாக்கு, இழந்த அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையுமே நான் மீட்டெடுத்தேன். ஏன்னா எல்லாம் இருந்து இன்றைக்கி கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரே ஒரு குறைபாடை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு விதத்தில் ஜாதகம் வருது,
நமக்கு தோஷம் இருக்கும்போது சுத்த ஜாதகம் வருதுங்க, நமக்கு சுத்த ஜாதகம் இருக்கும்போது தோஷ ஜாதகம் வருது. ஸோ ஜாதகம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லும்போது பொருத்தங்கள் வந்து சரியான விதத்தில் இல்லை. பொருத்தங்கள், ஜாதக தோஷங்கள் எல்லாமே சரியாக இருந்தாலும் பொண்ணு பையனுக்கு சரியான விதத்தில் அமைப்புகள் இல்லை. திருமணம் 2 பேர்த்துக்கு வந்து சரியாக பிடிக்கல அப்படிங்களா, அப்போ கூட இருக்கிறவங்களே வந்துட்டு சில நேரத்தில் வந்து கெடுத்து விட்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் திருமண தடைகளை சந்திச்சிட்ருக்கேன். அந்த தடைகள் கூடிய சீக்கிரத்தில் அகலம். கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்குங்க. கூடிய விரைவில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டுங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. ஒரு வந்து பெண் வாரிசு இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே, அதே மாதிரி ஒரு ஆண் வாரிசு இருக்குது, ஒரு பெண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நிறைய தடைகள் இருக்குங்க. ஆரோக்கியமும் சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய வந்துட்டு மிஸ்கேரிங் அப்படிங்கிறது ஆயிடுச்சுங்க. ஸோ குழந்தையோட கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நிறைய ட்ரை பண்ணிட்டோம், அதுவுமே எங்களுக்கு ஒத்து வரல. அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. எங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் இவ்வளோ பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னா இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதுங்க. தாலி பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ 2 பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது, மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும். ஏன்னா நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை வந்து மேரேஜ் வந்து அக்செப்டன்ஸ் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு வந்து திருமணம் லெவலில் போகும் அப்படின்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக உங்களுடைய காதல் திருமணம் லெவலில் ஒப்புதல் வாங்கக்கூடிய யோகமாக இருக்க போதுங்க. ஒரு லைஃப்பில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு லைஃப்பை தேடி போயிருக்கோம், அந்த லைஃப் நமக்கு கரெக்டான விதத்தில் அமையுமா, மறுபடியும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னால் வந்து அதுலேருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது, நான் எதிர்பார்த்து போகக்கூடிய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக அமையும். நிறைய பேர் வந்துட்டு என்ன காரணமே தெரியலைங்க, லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 2 பேர் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எங்களுடைய தவறுகள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 2 பேர் திரும்ப ஒன்று சேர முடியுமா, இல்லை என்னை விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக விலகி சென்ற நபர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிரிந்த கணவன் மனைவி வந்து சேருவாங்க. அதே நேரத்தில் அந்த பிரிந்த நபர்கள் நம்மளை விட்டுட்டு போனவங்க கூட தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதுசாக வீடு கட்டுவதற்கான முயற்சிகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. வீட்டுக்கு தேவையான புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஆடம்பரமான பொருட்களை ஒரு நகை வாங்குறதோ, இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வாங்கக்கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறதோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் அப்படிங்கிறது வேணுங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து போகும். பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காலில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் உருவாகுங்க. தூக்கமின்மை பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கரெக்டான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள் மற்றும் கரெக்டான விதத்தில் தூக்கம் அப்படிங்கிறது இருந்ததுனாவே உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டாயம் விலகும். இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய தொந்தரவு நினச்சிருக்கிறதுனால நமக்கு ஏதாவது நடந்துருமோன்னு யோசிச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். அதுக்குண்டான மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். கல்வியில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருந்துகிட்டு இருந்ததுங்க. கல்வியில் சரியாக நாட்டம் செலுத்த முடியல, படித்ததெல்லாம் மறந்துடுதுங்க. நைட்டு ஃபுல்லாக படிக்கிறோம், காலையில் போனால் எக்ஸாமில் என்னால் எழுத முடியல, எல்லாமே வந்து ஞாபகம் மறதியாக இருக்குது, கல்வியில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது, கல்வி வந்து சரியான விதத்தில் வந்து ஒரு ஆர்வம் காட்ட முடியலன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறதும், வெளியூர் அல்லது வெளிநாடு படிப்பதற்கான யோகமும், ஒரு காலேஜில் முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். கடன் அப்படிங்கிற பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா எனக்காக கடன் வாங்கியிருந்தால் பரவாயில்லைங்க, யாருக்காகவோ ஹெல்ப் பண்ண போய் இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க எனக்கு வந்து பணத்தை திரும்ப
கொடுப்பாங்களா, அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த பணத்துக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பணத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொகைகள், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச பணம் கூட நம்ம கைக்கு வந்து சேருங்க. இதனால் உங்கள் கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.